இப்போ நம்ம காலையில் இங்கே ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அகும்பே நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் அகும்பேக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அகும்பே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புச்சின்னு சொல்லுவாங்க, அதிக மழை பெறும் இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் கீழே போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ மழையும் பெஞ்சிட்ருக்கு. நேற்று நைட்டுன்ட்டு இல்லை, இங்கே கர்நாடகாவில் மழை பெஞ்ச மாதிரியே தான் இருக்குது. ஸோ நைட்டில் ஹெவி மழைங்க. ஸோ நைட்டு நல்லா தூங்கிட்டு, அதுவும் இல்லாமல் இங்கே வோடாஃபோன் நெட்ஒர்க்குன்னு சுத்தமாக கிடைக்கிது. நாங்கள் நேற்று வந்து டவரே இல்லை. ஸோ வோடாஃபோன் சிம்மெல்லாம் வச்சுட்டு இந்த ஊருக்கு வந்துடாதீங்க. ஸோ ஜியோ அண்ட் மற்ற நெட்ஒர்க் தான் இருக்குது, வோடாஃபோன் நெட்ஒர்க் சுத்தமாக இல்லை. ஸோ மேலே போய் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், அங்கே அகும்பே நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ செம மழைங்க அகும்பேல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணி. ஸோ 8:30 மணிக்கே அகும்பேல இவ்வளோ மழை அடிக்குது. ஸோ அகும்பே வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட், எப்போயுமே மழை பெஞ்சு தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இந்தளவு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஸோ செம மழையாக இருக்குது. இப்போ தான் சன்செட் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோம். ஹலோ கைஸ், காவேரி துர்கா ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ செக் போஸ்ட்டில் 50 அமௌண்ட் கட்டிட்டு கார் நிப்பாட்டிட்டு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். இப்போ ஸோ இந்த வழியாக தான் ட்ரெக்கிங் போகணும். கைஸ், இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி தான் இப்போ காவேரி துர்கா என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். ஸோ ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங்கு, ஆனால் ஃபுல்லாக ஏற்றமாக இருக்குது. ஸோ கைஸ்,
காவலை துர்கா ஃபோர்ட் பாருங்கள். ஸோ இந்த மான்சூனில் சூப்பராக இருக்குது. ஸோ 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னும் மேலே போகுது ஃபோர்ட்டு. ஸோ போகிற வழியெல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே சின்ன சின்ன ஃபால்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஹலோ கைஸ், நம்ம இப்போ காவலை துர்கா ஃபோர்ட் போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் அகும்பைக்கு. ஸோ காவலை துர்கா ஃபோர்ட் வந்து ட்ரெக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. காவலை துர்கா ஃபோர்ட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஏற்றமாக ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸை தாண்டியும் சரி ஃப்ளாட்டாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னும் ஒவ்வொரு ஃபோர்ட்டோட ஒவ்வொரு பார்ட்டுக்கும் திருப்பி மேலே கொஞ்சம் ஏற்ற ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ட்ரக் பண்ணி பழக்கம் இல்லாதவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ காவலை துர்கா ஃபோர்ட் போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு போயிருங்க. மெயினாக மழை டைமில் போகும்போது ஒரு கொடையும் ரெயின் கவரும் மறக்காமல் கொண்டு போயிருங்க. ஸோ வந்து ஃபோர்ட் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ முதல்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அங்கேருந்து மேலே இன்னொரு ஏற்ற ஏறி போய் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே சுற்றி பார்க்க கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ அதே மாதிரி மேலே டாப் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே லோக்கல் கடையில் விசாரித்தேன், இந்த ஃபோர்ட் வந்து மேலே இன்னும் போய்கிட்டே இருக்குமா, மேலே டாப் வரைக்கும். ஸோ ட்ரெக் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் போங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு போகும்போது. ஸோ நான் வந்து ஒரு 3-4 என்ட்ரன்ஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் போகல. ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ கொஞ்சம் போகும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போய்க்குங்க. ஹலோ கைஸ், நம்ம வந்து அகும்பையிலேருந்து கிளம்பி குதிரைமுக்கு நேஷனல் பார்க் தாண்டி கலசாங்கிற இடத்துல ரூம் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து லாட்ஜு ஒன்லி 1 night 600. ஸோ பரவாயில்ல. ஹலோ, குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலசாலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆகுது மார்னிங். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஊட்டி, வால்பாறை, மூணார் மாதிரி கர்நாடகாலே டீ எஸ்டேட் இருக்குது. ஸோ கர்நாடகா, கேரளான்னு பார்த்தீங்கன்னா வெறும் காஃபி எஸ்டேட் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே டீ எஸ்டேட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பேர் வந்து சம்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர். ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் கலசாலேருந்து கிளம்பி. ஸோ இன்னும் ஒரு 2 kilometers வந்துடும். ஸோ இப்போ காலையிலேயே நைட்டு ஃபுல்லாக மழைங்க, காலையிலேயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ மழை நிற்கிற மாதிரி இல்லை. ஸோ ஃபுல்லாக மிஸ்ட் ஃபாக் ஆகி அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், சம்சிங்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. பார்த்திங்களா, நம்ம வால்பாறை, ஊட்டி, மூணார் மாதிரியே ஒரு டீ எஸ்டேட்டு. ஸோ இது வந்து த்ரோட்ஸ் கலசாலேருந்து குதிரைமுக் போகிற வழியில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ காஃபி எஸ்டேட்ஸ் தாண்டி அடுத்த இது டீ எஸ்டேட் வந்துருச்சு.
ஸோ இங்கே டெம்பிள் இருக்குது, டெம்பிள் க்ளோஸில் இருக்குது. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ அதனால் டெம்பிள் க்ளோஸாக இருக்குது. ஸோ இங்கே இடம் மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஹலோ கைஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ நான் வந்து மடிக்கேரியிலேருந்து தோல்பட்டி வழியில் போயிட்டுருக்கேன் ரிட்டர்னு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:50 ஆகுது. ஸோ வந்து மதிய லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. இங்கே தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? ஹலோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது நைட்டு. ஸோ நம்ம கோத்தகிரி ரீச் பண்ணிட்டோம். ஸோ காலையில் கலசாலேருந்து ஒரு 6:30க்கு வண்டி எடுத்தோம். ஸோ இப்போ நைட்டு 9:45 ஆகுது. கோத்தகிரி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்து ரொம்ப வேகமாலாம் ஓட்டிகிட்டு வரல. ஸோ அப்பப்போ காருக்கு ரெஸ்ட் கொடுத்து நம்மளும் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, இப்போ டின்னர் வந்து வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவோம். ஸோ பொறுமையாக தான் வந்தோம். இப்போ 9:45 கோத்தகிரி வந்துட்டோம். ஸோ வந்து அகும்பே, கலசா, சம்சு, அப்புறம் வந்து கீழே மங்களூர் தாண்டி அப்புறமா தான் மடிக்கேரி. வந்து மடிக்கேரியிலேருந்து வயநாட்டிலேருந்து கூடலூர், ஊட்டி, கோத்தகிரி. ஸோ வந்து நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருக்கு வரதுக்கு.